ஸோ ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இதுதான் சொல்லித்தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ரேங்க் புஷிங் தான் கைஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்க. முடிஞ்ச இன்னும் 2 days கைஸ். அதில் எவ்வளோ இது புஷ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக புஷ் பண்ணிட்டு வீடியோ இன்னும் சுட சுட வந்துக்கிட்டே இருக்குது. சுட சுடனே நீங்கள் வேறு எது நினைக்கிறாங்க, வீடியோவை சொல்கிறேன் கைஸ், சரிங்களா? ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு பேசுகிறேன். இப்போ இனிமேல் வர வீடியோனா நான் வீடியோவில் பேசுகிறேன் கைஸ். அது கண்டினியூவாக நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு வீடியோலையும் ஆய் காய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லைவும் நம்மளால் ஆரம்பிக்க முடியாது. முடியாதுன்னா முடியும், நீங்கள் ஒத்துழைச்சா முடியும். அது 1K சப்ஸ்கிரைப் நீங்கள் வர வச்சிங்கன்னா அந்த லைவில் என் வேலை என்ன தெரியுமா, இதில் ஒரு 5 பேரை நான் 10 பேரை தேர்ந்தெடுத்து, இப்போ 100 பேர் வந்தால் 20 25 அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக லைவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கிஃப்ட்டு உண்டு. என் மேலே சத்தியமாக சொல்கிறதா இல்லை மை மதர் மேலே ப்ராமிஸா, நான் விளாட்ற கேம் பிளே மேலே ப்ராமிஸா? இந்த வீடியோவில் கேம் பிளே இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது கைஸ், இருக்குது. யாருங்க ஆரம்பத்திலே இப்படி வாயை வச்சா என்ன நடக்கும், சரிங்களா? நான் மனசை வச்சாலும் கேம் பிளே கொடுக்க முடியாது. கொஞ்சம் இந்த ஜியோ காரனும் கொஞ்சம் யோசிச்சு வச்சாதான் கைஸ். பாருங்கள், போன வீடியோவில் எப்படி திட்ட வச்சிட்டேன் அந்த ஜியோ காரன். மறக்காம தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, யாருன்னு ஓன்னு சத்தியமாக தெரியாது கைஸ். ஏன்னா என்கிட்ட நெட்டும் இல்லை. அதான் எங்கள் அம்மா நெட்டு ஓசி நெட்டு கனெக்ட் பண்ணி தான் கைஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் அன்லிமிட்டெடு தான். ஆமாங்க கைஸ், எங்கள் அம்மாவுக்கும் வீடியோ அன்லிமிட்டட். பாருங்க. இப்போ அதான் கைஸ், இந்த ட்ரெஸ்ஸு பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நீ என்னடா சும்மா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்கள் உங்கள் யூஐடி கூட கமெண்ட் பண்ண மாட்டீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டிஜிபி கில்லர், அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கே தெரியாமல் என் ஃப்ரெண்ட் ரோக்கஸில் இருந்தார் கைஸ். அவர் நம்ம கூடலாம் ப்ளே பண்ணார். சொன்னால் ப்ரோ எனக்கு ஃபுட்பால் அமௌண்ட்டு கேட்டார். ஃபுட்பால் நம்ம 2 சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் கண்ணாடி கேட்டிருக்காங்க. அவருக்கும் அதை கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன். அது கண்டிப்பாக வீடியோவும் எடுத்து போடுறேன். அவங்க தான் கைஸ் நான் தினமும் போடுற வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்றாங்க கைஸ். பிடிச்சி நான் பேசுகிறதெல்லாம் சிரித்து நான் வீடியோ பார்த்து வெறுப்பானாலும் பார்க்குறாங்களே, அது அந்த நான் சந்தோஷம் போதும் எனக்கு. அந்த கமல் ஒரு படத்தை சொல்லுவா அப்படி ஏதோ டைலாக் கைஸ், என்ன ஆனால் டேரக்டர் சங்கர் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த கமல் கூட மூஞ்சி கூட கொஞ்சம் கண்ணாடி போட்டிருப்பாப்புல, பெஞ்சில் உட்காந்து இன்னொன்று ஹீரோ வேறு பக்கத்தில் இருப்பார். நல்ல டைலாக், ஒரு மறந்துட்டேங்க சார். தெரிஞ்சு அந்த படம் பேர் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபரு உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே பாருங்க. ஏஜி கண்ணு கொஞ்சம் வித்தியாசமாகிடுச்சு, அடித்தா பவர் ஏறுது. டோக்கன்னா தேவையில்லை போல், இது தெரிஞ்சாலே இதை வச்சு ஆடிட்டு இருந்திருப்பேன். எனக்கு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஆனால் லெவல் பண்ணிட்டேன், சரி டோக்கன் எடுத்ததுனால லெவல் பண்ணுறோம் போல் அப்படின்னு நினச்சேன். அங்கே பார்த்தா சொன்னான்டாடி அங்கே டவுன் ரன் அப்படின்னு நம்ம டீம்மேட்டை சொன்னேன். கால் கேட்காம அந்த பாய்ஸ் கேஜிஎஃப் பாய்ஸ்னு ஒரு தெரிப்பேன், அவன் பேர் மோகன் காய்ஸ். வேறு லெவலான சம்பவம், பார்க்க தான் சொல்லலாம். இங்கே யாருங்க M4A1 3ஆம் லெவல் எடுக்காமல் இந்த பாட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளே ஒரு பெரிய பாட், நம்ம ஸ்குவாடு தான் இருக்கிற பெரிய அட்டை பாட். அதுக்கு மேலே நான் அவரை எப்படி பாட்டுன்னு சொல்கிறது? நூபு, ஏன்னா நானும் ஒரு நூபு, அதனால அவரும் சொல்ல. ஏன்ட்ட அடி வாங்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய நூபு இருப்பார். நாங்களே பெரிய நூபு, எங்கள்கிட்ட அடி வாங்கி சாகிறா இருந்தால் அவர் எவ்வளோ பெரிய நூபு. சரி வந்துத்தனடாடியே அரசியலுக்கையாவது ஓப்பன் பண்ணமுடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போய் குருன்னு நான் இங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் இங்கிட்டு இருப்பேன்னா அவர் அங்கிட்டு இருப்பாரான். யார்? டாக்ஸி. நான் டாக்ஸின்னு நான் கூப்பிட்றது மணி, உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச வர தான் கைஸ் புஷ் பண்ணுறோம், சரிங்களா? நான் மாஸ்டர் போகலான்னு தான் பிளான் போட்டோம். அது வர்றேன், நான் எவ்வளோ முடிஞ்சதே எல்லாரும் போகிறேன் கைஸ். கண்டிப்பாக என்ன முடிஞ்சதை போகிறேன். மாஸ்டர் ஒரு மாசத்துல கரெக்டா போறாங்க. ஒரு மாசம் கூட நம்ம தேவை, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போய்கிட்டு இருக்கலாம். யாருங்க? ரிமோட் பாட்டி தான் நம்மள. இந்த மணி இருக்காப்லையே டாக்ஸி, வேற லெவலா வச்சு சேவாப்ல கைஸ் நம்மள. இந்த வீடியோல இல்லை, இதில் அவர் வரல, சாரி மன்னிச்சிருங்க, இதில் அவர் வரல கைஸ். நேற்று விளாண்டது கைஸ். நேற்று விளாண்டதுல அவர் போட்டா அப்பா
கார் எடுத்தோடனே காரு ஓட்டுறப்ப எப்பயுமே டிரைவர்கிட்ட இந்த பாட்டு மட்டும் போட்டுறாதீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பாட்டு வரும்ல காய்ஸ், அஜிந்தர் வில்லு அது சென்ற சொல்லு இமயத்தின் வில்லு போய்க்காதே, அந்த படத்துல அந்த பாட்டு வரும்ல காய்ஸ், அந்த பாட்டை போட்டோன்னு அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. செம்ம பண்ணா போட்டு வெறியாகிட்டேன். அஜிந்தர் வில்லு அவர் பாட்டு போட்டு, ஏன்னா நம்மெல்லாம் ஸ்குவாடெல்லாம் நான் அவங்கவுங்க வீட்டில் விளாட மாட்டோம். எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் எங்கள் வீட்லையும் சொல்லிருக்கீங்களா, ஏன்னா பிரித்து பேசுகிறேன். நம்ம நாங்கள் 4 பேர் உட்காந்து இங்கே தான் கைஸ் ஓடுவோம். அது என் ரூம்குள்ளே தான் கைஸ் ஓடுவோம். நெட்டு கிடைக்கும். ஆனால் நான் ஏன் நெட்டு தான் 4 பேருமே ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி வச்சு, ஆனால் என்ன ஆண்டன் வச்சுட்டான்ல சோதனை போட்டு இப்போ நெட்டுன்றதே கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் ரீசார்ஜ் முடிஞ்சு விட்டது. ஏன்னா நேற்று தான் நான் பேட்டு வாங்கினேன். என்ன பேட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ காஷ்மீர் ஒரிஜினல் போட்டுருந்துச்சு கைஸ். காஷ்மீர் ஒரிஜினல் கட்டை அப்படின்னு போட்டுருந்துச்சு. கட்டைனா கட்டை போடல, நான் சொல்கிறேன் மரக்கட்டை பேட்டு கைஸ். அது பேட் வந்து எவ்வளோன்னா ஆமாம் 3650 ரூபாவோ எவ்வளோ கேட்டாங்க நினைக்கிறேன். இல்லை 3600 தான் கைஸ். 3600 3600 தான், இல்லை 3600 கைஸ். எங்கள் வீட்டில் எப்படி கெஞ்சி கூட்டாடி, ஏன்னா எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். உங்களுக்கும் கிரிக்கெட் பிடிச்சிச்சுன்னா மக்கள் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வேர்ல்டு கப்பில் தான் கொஞ்சம் கோட்டையை விட்டுட்டாங்க இந்தியா டீமு. அதெல்லாம் அது நினைத்து பார்த்தால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தால் வாழ முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே இருப்பான்டா வாங்கடா டே உள்ள புறம் தாண்டான்டா. அது எங்களுங்கடா, அது எங்கள்டா யாரும் ஓசி எடுத்துறாதீங்கடா, ஓசி எடுத்துறாதீங்க, அது ஏன் கில்லு. அதான் டக்குன்னு வெளில வந்துட்டேன். சரி ரைட்ரா பாடா, 2 பேருமே முடிச்சாச்சு. நம்ம கில்லு தானா? ஐயோ நம்ம கில்லு தானே கைஸ். நம்ம கில்லு தான். நான் பேரா பார்க்கல, அதான் டவுட்டாகவே இருக்கு. இங்கேயும் விட்டு எப்படி 2 பேருக்குமே 171 அடிச்சு ஓட்டமாக கைஸ். இங்கேயே M3 3 லெவல் M4 தலைவன் ஏன் பேல இருப்பேன் போல இருக்கேன். நான் என்ன கண்ணு வச்சிருக்கேன்னா அப்படியே எல்லாம் வச்சிருக்காப்புல. சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி வச்சிருக்கேனோ அதே மாதிரி தான் அவரும் வச்சிருக்காரு காய்ஸ். உடனே என்கே வந்து ஸ்லூட் அடிக்க வந்துடுறாப்புல நம்மள்கிட்ட. ஓசி லூட்டு நம்மளே பெரிய ஓசிகள் லூட்டு நம்மகிட்டே அடிச்சு பிடுங்குறோன்னா அவர் எவ்வளோ பெரிய இதாக இருப்பாப்புல பாருங்க. எங்கள் அப்பா முறைச்சிக்கிட்டே போகிறாப்புல. இவன் என்னடா பண்ணுறாடி, என்ன பண்ணுற அப்படின்ட்டு வந்துட்டு வராப்புல எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக இருப்பாப்புல சரிங்களா. அவர் கேட்டுறவங்க தான் நான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன் சரிங்களா காய்ஸ். ட்ரோனை போட்டு வச்சுக்கிட்டு அது பக்கத்தில் ஏதாவது எனிமே இருக்கான்னு பார்த்தா பின்னாடி எனிமிடா இந்த இருக்கான்டா, உள்ளே இருக்கான்டா, கீழே இருக்கான்டா கீழே. அது ஏன் கீழ்றா, நான் 8 டேமேஜ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்னால் டேமேஜ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுவே பெரிய டேமேஜ்லாம் பார்த்தா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி ரைட் நான் அழுத்திக்கிறேன்டான்னு பார்த்தா ஏன் குளூவால் போட்டிருக்கேன். அவனை அடிக்காதீங்கடா அப்படிங்க, நான் மட்டும்தான்டா அடிப்பேன். சுற்றி குளூவால் போட்டேன். நீ ஏன் கில்லுடா அப்பாடா, ஒரு அடியில் டவுன் ஆகிட்டேன். சரி நல்லது சிறப்பு. உடையடா அவனா உடையடா நீ எல்லாம் உட்கார அப்பாடா உள்ள போய் அப்பாடா ஜஸ்ட் மிஸ்ட்டு செவனா நம்மளை இப்போ அடித்தாங்க. பார்த்தா வெளியில் தான் எனிமி இருக்கேன். சரிடா இப்போதைக்கு லூட் எடுத்துக்கிறேன். நான் லூட் எடுத்தோடனே நீங்கள் எனிமி அப்பாடா ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் பிடிச்சிருந்தா பக்கம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்காக தான் புஷ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. உங்கள்ட்ட சொன்னதை நான் முடிச்சு காட்டணுமா இல்லையா? ஆனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வர போகிறேன். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இதோட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ நான் போடுவேன் கைஸ். ஏன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் இப்போ அவ்வளோவா ஷார்ட்ஸ் நான் போடுறதே இல்லை, வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த எனிமியை கூட பாருங்கள், அவன் கடைசி வரை என்ன பார்க்க மாட்டேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். எனக்கு பார்த்தா எங்கிட்டு இருப்பேன். சரி ரைட்ரா 2 அடி நல்ல வேலை நம்ம போய் முடிஞ்சிட்டேன். படம் வச்சு
ஹெட் அடிக்க முடியலையே செத்துலடா சீக்கிரம் பார்த்தா அவன் இங்கே இங்கிட்ட ஒருத்தர் இருக்கான்டா. டேய் எங்கடா இருக்கேன் டே இங்கடா இருக்கான்டா. டே எங்கடா டே எனக்கா கண்ணு தெரியல இல்லை உனக்கு கண்ணு தெரியலையாடா அப்படின்னு பார்த்தா தான் டே எப்போ ரன்னி டவுன் ஆனு ஐயோ மேலே இருக்கான்டா அது சொல்லித்தொலடா அது சொல்கிறதுக்குன்னு செத்தப்ப நாலு பிள்ளை இது முதல்ல இது போட்டுக்கிறேன். ஐயோ நல்ல டேமேஜ் ஆகிட்டான்டா. டே கீழே இறங்கிட்டான்டா. ஐயோ கீழே இறங்கிட்டான்டா. அங்கிட்டு போய் பார்த்துக்குறோம். திஸ் இஸ் ஃபார் மைக்கிள். ஓகே ஐயோ இங்கே வேறு ஒருத்தர் இருக்கான்டா. டே 21 நிமிச்சிடப்ப இங்கே ஒருத்தர் இருக்கான்டா பார்த்து இருந்துக்கோங்க. இங்கே ஒருத்தர் இருக்கேன் பார்த்து இருந்துக்கோங்கடா. இங்கே ஒருத்தர் இருக்கான். இப்போதான் 21 வாங்கிட்டு ஓடுனேன். உன் மண்டை மேலே கொண்டையே காமிச்சிருச்சு 2 காலு பாரு. அங்கே ஏதாவது இனிமே இருக்கானா பாரு. டே மோகன் அங்கே போய் பாடுறா. காருக்குள்ளே கீருக்குள்ளே இருக்கானான்னு பாரு. இருந்தாலும் இருப்பாங்க. இல்லை விடு பார்த்துக்கலாம் விடு. மேலே இருக்கான்டா இனிமேலே மேலே இருக்கேன் பார்த்து இருந்துக்கோங்க செத்துறாதீங்க. இல்லை நான் இது மேலே ஏறி பார்க்குறேன் இதுக்குள்ளே ஏதாவது இனிமேல் இருக்கானா. அந்த வரான்டா. டே அந்த சைடு வரான் பாடுறா. டே இனிமே அங்கிட்டு வரான் பாடுறா. ஐயோ கைஸ் பாரு கைஸ் இவங்கள்ட்ட பேசுறதுக்குள்ளேயும் கிளவனாவே மறுபடியும் வாடா தோலா வாழ்ந்து பாப்போம் வாடா நீனு நானு ஒன்னா காந்தி பிறந்த மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவன் விட்டாம ஓடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து தலைவன் சைஸா அங்கிட்டு மூவ் பண்ண பார்ப்பேன். சரி ரைட்டு இந்த மாதிரி கேப்பதான் நம்ம அடிக்க முடியும் அது சொல்லிட்டு குளுவால் போட்டேன்டே. அது என் கில்லு யார் அடித்தாலும் நான் குளுவால் உடச்சேன் நானே அடிச்சுக்கிறேன்டா. சாவுடா சத்தப்பல நாரப்பல அப்படின்னு அவளுமே விருத்தனமாக ஆடிக்கிட்டு இருப்பான். லாங் ரேஞ்சு புல்லட்டு வேறு இல்லை இனிமே அடித்து ஓட போகிறாங்க. அது மட்டும் எனக்கு சிறப்பாக தெரிகிறது. படம் எப்படியோ டோக்கன் கிடச்சிருச்சு சரிங்களா காய்ஸ். நான் நம்ம டீம்மேட்டை சொல்லிட்டேன் இன்னும் ஃபைனல் ஃபைட்டு வரலை சரியா. அங்கே பாக்ஸு கிட்ட தான் இனிமே இருக்காங்க பார்த்து ஆடுங்க. அவசரமே இல்லாமல் ஆடுங்கடாடே. இது வேறு எய்மு வேறு ஒழுங்கு தொலைய மாட்டேங்குது. இல்லை இங்கே ஒருத்தர் கீழே ஓடிக்கிட்டு இருக்கேன் பாரு. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. 2 டேமேஜ் கொடுத்தாச்சு. நான் இனிமேல் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி காய்ஸ். டே அவன் மேலே பட மாட்டேங்கிறா போச்சுடா. டே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. இனிமேல் அதில் சூப்பராக ஓசிக்கல் இல்லைன்னா பரவாயில்ல. அங்கே ஒருத்தர் இருக்கேன். டே யாரா கிரனேடை போட்டு எனக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்குனது. எய்ம் வேறு படையே மாட்டேங்குதுடா மேலே. எவன்டா எப்படா மேலே டவுன் ஆனீங்க. அந்த இருக்கான்டா இனிமே பார்த்துட்டேன் இனிமே பார்த்துட்டேன்டாரா. நான் அவசரப்பட்டு ஏறிடாதீங்க. எழுத்து எல்லாருக்கும் கம்மியாக இருக்குது யார் ஏறிடாதீங்க சரியா. இனிமே இந்த தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்கடா ஆளவே அந்த வரான்டா அங்கே வரான்டா வரேன்டா. டே நான் இப்படி அப்பாடா டவுன் அடிச்சிட்டேன். டே கேஜே பாய் எதுக்குடா என் கூட நீ வர கீழே பார்த்துக்கடா. நம்ம டீம் மேட்சை செத்துற வேணாம்டா சொன்ன கேள்றா செத்துற போகிறான்டா. நான் பார்த்துக்கிறேன்டா அவனை. ஐயோ இந்த நெட்டு வேறு ஆகுனா நம்மளை காலாவா. நான் ஃபைனல் போயிட்டு வந்துருச்சு. இனிமேல் தான்டா பொறுமையாக ஆடணும். இன்னும் எத்தனை பேர் 5 பேர் தான் இருக்காங்க. பொறுமையாக ஆடுங்கடா. அவசரப்பட்டு செத்துறாதீங்க ப்ளீஸ். நான் செத்தாலும் ரிவே பண்ண பாருங்க டீம்மேட்டா சரியா. தோத்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனால் மேட்சை கையை விட்டு போக நீங்களே வாண்டாடா செத்துடே. சந்தோஷ் படித்து சொல்கிறீங்களா அறிவு இருக்கா இல்லையா என்னைய வேற ஒரு லூசு பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ அடிச்சு ஓட விடுங்கடா சத்தியமா. ஏடா ரிவே பண்ணுறப்ப அடிக்கக்கூடாதுன்னு 55 ரூல்ஸ்லாம் விட மாட்டாங்கடா. போடு மண்டையை காய விட்டுக்கிட்டு இருக்காங்க சாமியே. இவ்வளோ வெளியே ஆகக்கூடாது மாப்பிள்ள சரிங்களா. அது க்ளூவா இல்லடாடி அது இனிமேடி யாரா. ஏன்டா நான் அடிக்கிறப்ப பார்த்து தான் க்ரோனோ இந்த நாக் பண்ணுற அப்படிலாம் இது மாதிரிலாம் செய்வீங்க. இன்னும் 2 பேராடி அவசரப்பட்டு செத்துறாதீங்கடா. 2 பேர் தான் சரியா. 2 பேர் தான்டா. மேட்சை மாற்றிடாதீங்க. 2 பேர் தான் கீழே தான் இருக்காங்க. 2 பேர் மேட்ச்சு இப்போ நம்ம கையில். நம்ம தான் ஆடி ஜெயிக்கிறோம்டா. பொறுமையாக ஆடுங்க தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன். பொறுமையாக ஆடுங்க அவசரமே இல்லை. மேட்ச்சு நம்ம கையில் 2 பேரும் அங்கே 4 பேர் தான். அச்சு பொறுமையாக ஆடலாம்டா சரியா. செத்துறாதீங்க.
தயவு செய்து கெஞ்சி கேட்கப்படும். டேய் ஓகே, ஒன்று ரெண்டே குர்ரா பூவா வீட்டுக்கு எடுக்கணும்டா, போகலான்டா தயவு செய்து பூயா எடுக்கணும்டா, தயவு செய்து பூயா பாபா எடுக்கணும். இன்னும் ஏய் அந்த ஒருத்தர் அந்த 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 வெளில அந்த ஒருத்தர் வந்துட்டான். வரண்டா. சைடில் நின்று பார்க்குறேன் பாரு. அதான் ஜன்னலோரத்தில் நெட்டு நானும் கிடைக்காதா பார்க்கிறேன், நானும் பார்க்கிறேன். இந்த பக்கத்தில் தான்டா என்கிட்ட இருக்கான். எனக்கு நெட்டு கிடைக்கல, நெட்டு நெட்டு கோளாறு போடு பத்துருச்சு. நெட்டு ஜஸ்ட்ரா ஜஸ்ட்ரா வெளியில வெளியில பக்கத்தில் தான்டா இனிமே இருக்கான். ரிவே வேற பண்ணிட்டாங்கடா. 3 பேர் அப்போ. ஆ 3 பேர் இருந்தா இந்த மைக்கேல் ஜாக்சன் பேர் இருக்காப்புல. இப்போ இனிமே வருவாப்புல. தம்பி வரட்டும், அவசரமே இல்லை. ஐயோ அங்கே வேற அடிக்கிறானே, எப்பா அடிச்சு தொலைகிறானப்பா. நீ சீக்கிரம் வந்து தொலைடாடே, நீங்கிட்ட வாடாடே. மைக்கேல் ஜாக்சன் உருமாறட்டும். மைக்கேல் ஜாக்சன் உருமாறினா தான்டா அடிக்க முடியும். ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன்டா, இங்கே ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன். செத்துறா. அவசரப்பட்டு 2 பேர் செத்துட்டீங்களேடா. எனக்கு நெட்டு கிடைக்கலடா. ஐயோ நெட்டு கிடைக்கலடா. போச்சுடா. ஐயோ போச்சுடா. ஜூன் வந்துருச்சுடா. என்னடா இவனும் செத்துட்டான்டா. செத்துறாடா. போச்சுடா. ஐயோ ஜூன்ல செத்துட்டான்டா. ரிவேவ் பண்ணிச்சு பார்த்துங்க. விடுங்க. பரவாயில்ல. நம்ம டாப் 2 வந்தாச்சுடா. போதும்டா, சூப்பரா. செம்ம ஸ்குவாட். கடைசியாக பரவாயில்ல, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரை கேட்டிங்களா காய்ஸ்? பாருங்க, டைமண்ட் 4 போயாச்சு. அடுத்து நம்ம தான். பாய் காய்ஸ், பாய்.